உண்மையை சொல்றேன் ஜோதி. உன்னை பத்தி இப்பெல்லாம் கனவுல கூட நினைக்கிறது இல்ல. ரொம்ப சுலபமா சொல்லிட்ட. நீ செஞ்ச காரியத்தினால என் வாழ்க்கையே அழிஞ்சிருக்கும். மறுபடியும் எதுக்காக இங்க வந்து தொலைச்சிருக்க? ப்ரொஃபசர் சார் தான் வர சொன்னாரு. என்னது ப்ரொஃபசரா? ப்ரொஃபசர் எதுக்கும் நீங்க வர சொல்லணும்? உனக்கே நல்லா தெரியும் எனக்கு தமிழ் மேல தமிழ் பாடத்து மேல அளவில் ஆசை இருக்கு. உனக்கு தமிழ் பாடத்து மேல ஆசையா இல்ல தமிழோட மனைவி மேல ஆசையா? ஐயோ ஜோதி, அதெல்லாம் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. தயவு செஞ்சு நான் நம்பு ஜோதி. இத பாரு, உனக்கு தமிழ் படிக்கணும்னா போய் ஏதாவது காலேஜ்ல சேர்ந்துக்க. எதுக்கு இங்க வந்து ஏன் உயிரை வாங்குற? ஏன் சித்ரான்னு ஒருத்தி இங்க வந்தாளே, அது எந்த வகையில நியாயம்? உமா அவளா வரல, நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். இந்த விஷயத்துல என்ன விட வசதியா பட்டா, அவகிட்டே போய் கேட்க வேண்டியதானே? உமா, அவளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தயவு செஞ்சு என்ன நம்பு. அப்படின்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். என்கிட்டயே பேரம் பேசுறியா? ஏங்க, சொந்த புருஷன்கிட்ட யாராவது பேரம் பேசுவாங்களா? இப்போ நான் அவசரப்படல. ஏன்னா அவசரப்படுறவ பொண்டாட்டியா இருக்க மாட்டா. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. இத பாருங்க, நான் ஆடணும்னா இந்த கட்டில்ல எனக்கு இடம் தரணும். உமா, உமா, நீ ஏன் இங்க வந்து படுத்திருக்க? வா. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்து படுத்திருக்க? இது என்ன புது பழக்கம்? உனக்கு என்ன தலையெழுத்த இங்க படுக்கணும்னு? இல்ல அத்தை, நீங்க போனதுல இருந்து நான் இங்கதான் படுத்துட்டு இருக்கேன். ஏன்? துஷ்டனை கண்டா தூர விலகும்பாங்க. அவருக்கு என்ன கண்டா பிடிக்கல. அவர் பிடிவாதத்தை விட மாட்டேங்கிறாரு. நான் மட்டும் அங்கேயும் படுக்கணும். அதுக்காக புருஷனே துஷ்டன் சொல்றதா? சொல்லக்கூடாதுதான் அத்தை, ஆனா அவர் சொல்ல வச்சுட்டாரு. நீ சொல்றது நல்லா இருக்கு. இங்க வந்து படுத்துட்டா மட்டும் பிரச்சனை எல்லாம் சரியா போயிடுமா? பாக்குறதுக்கு நல்லாவாமா இருக்கு? என்னம்மா, என்ன ராத்திரில ரெண்டு பேரும் நின்று இங்க பேசிட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா இங்க நடக்கிற கூத்த? என்னது? அவனுக்கு பயந்துகிட்டு இவ சாமி ரூம்ல வந்து படுத்திருக்கா. ஏன்னு கேட்டா துஷ்டனை கண்டா தூர விலகணுமா. கட்டின புருஷனே அதுக்குள்ள இவ கண்ணுக்கு துஷ்டனா தெரியறானா. எப்படி இருக்காத? அத்தை, நான் அங்க படுத்தாலும் இங்க படுத்தாலும் எல்லாம் ஒரே கதை தான். வீம்புக்கு தர்க்கம் பண்ண என்னால முடியாது. அதனாலதான் எங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு வந்து படுத்தேன். உமா, உன்னோட மனநிலைமை எனக்கு புரியுதுமா. இங்கேயே நீ எத்தனை நாளைக்குமா படுத்திருப்ப? பட்டாதான் தெரியும் புருஷனுக்கு, கெட்டாதான் தெரியும் பொண்டாட்டிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா. நீங்க ரெண்டு பேருமே ஆத்மார்த்தமா ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சவங்க. உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆத்திர மனப்பான்மை வரக்கூடாதுமா. மாமா, அவர் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. என்னால என்ன பண்ண முடியும்? ஆம்பளைங்க மனசு கொஞ்சம் இடைவெளி கொடுத்தா போதும், அது இல்லாததையும் பொல்லாததையும் நினைக்கும். உமா, ராஜாமணி சொல்ற அத்தனையுமே கரெக்டுமா. உமா, நான் உன் நல்லத்துக்கு தான் சொல்றேன். பேசாம போய் ரூம்ல படு. ஆமா உமா, என்னைக்கு இருந்தாலும் சங்கர் உனக்கு தான் சொந்தம். அப்படி ஒரு சொந்தத்தை விரிசலாக்க கூடாதுமா. போய் படுமா. போமா. ஓ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போமா. உள்ளவா. கீழே படுக்க பிடிக்கலையா? நான் பீஷ்மர். முள் படுக்கையில படுத்தாலும் தூக்கம் வரும். பின்ன வந்துட்ட? பெரியவங்க சொன்னாங்க. நானும் பெரியவன் தான். படிப்புல உன்னை விட வயசுல பெரியவன். மனசால எப்படி? ரொம்ப சின்னவர். சின்னவர். நானா? நான் இல்ல,
எந்த வகையில? குழந்தைங்க பழுத கண்டா கூட பாம்புன்னு நினைக்கும். அதனால நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்க. நான் உன்னை பார்த்து பயப்படுறேனா? வேடிக்கையா இருக்கு. என்ன தொட்டு பேச உங்களுக்கு பயம். நான் தொட்டா நீ தாங்க மாட்ட. எங்க தொடங்க பார்க்கலாம். சோதிக்கிறியா? சோதனையில ஜெயிக்கிறவன் தான் மனுஷன். சோதனை எனக்கு புதுசுல உமா. எந்த சோதனை? விஞ்ஞான சோதனையா? நிச்சயமா. விஞ்ஞானத்தை சோதிச்சா வெற்றி கிடைக்கும். பொண்ண சோதிச்சா உண்மை விளங்கும். அதுக்காக விஞ்ஞானம் அறிவுக்கு விருந்து, பெண் உடம்புக்கு விருந்து. எவ்வளவு நாளைக்குதான் விஞ்ஞானத்தை கட்டிட்டு அழ போறீங்க? விஞ்ஞானம் என் உயிர் உமா. இதையும் என் உயிரா நினைக்கிறேன். உங்களுக்கே அது புரியல. எது? கடவுள். கண்ணுக்கு தெரிஞ்சது விஞ்ஞானம், தெரியாததை நம்ப சொல்றியா? விஞ்ஞானம் பார்த்தா தெரியாது, உணர்ந்தாதான் தெரியும். நீங்க உங்க அம்மாவை நம்புறீங்களா? நம்புறேன். உங்க அப்பாவை நம்புறீங்களா? நம்புறேன். அந்த நம்பிக்கை உண்மையானது தானே? உண்மையானதுதான். உங்க அப்பாக்கு தானே நீங்க பிறந்தீங்க. அது உண்மையானது, நம்பிக்கையானது, நிஜமானது. கடவுளும் நம்பிக்கையானவர்னு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? உமா, ஏன் இப்படி கத்துறீங்க? பெண்களை நம்புற நீங்க பெண்களால பூஜிக்கப்படுற கடவுளை மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வாழ்க்கை பூரா நீதான் கஷ்டப்படுவ உமா. எனக்கு அவர் இருக்காரு. யாரு? கடவுள். சார். என்னங்க சார், என்னோட பேர் ரவி. சொல்லுங்க. உங்களை பார்க்கறது காலேஜ் வந்திருந்தேன், பட் ஆனால் உங்களை பார்க்க அலோவ் பண்ணல. சரி, இப்படி நீங்கள் வீட்டுக்கு இந்த வழியாக தான் வருவீங்கன்னு நான் மீட் பண்ணால் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அதுக்கு வீட்டுக்கே வந்து பேசிருக்கலாமே நீங்க? இல்லை சார், எனக்கு பழக்கம், அதான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. சார், எனக்கு தமிழில் பிஹெச்டி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓ, தமிழ்ல பிஹெச்டியா? சொல்லுங்க. அதுவும் உங்கள் கவுன்சிலிங்கில் பண்ணணுங்கிறது ரொம்பவே ஆசை சார். அதான் உங்களை மீட் பண்ணலாம்னு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரவி சார், நீங்கள் எதுவும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க, கேளுங்க சார். ரவி, படிக்கிறது எப்போ வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு வயசெல்லாம் கிடையாது. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் செய்கிற பழக்கங்களை தொடர்ந்து கடைப்பிடிக்கிறது நல்லாவா இருக்கும். சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக புரியல. என்ன உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார். உங்கள் வீட்டுக்கு கூட நான் வந்திருக்கேன். ஜோதி தான் உங்களோட ஒய்ஃப். எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் வீட்டுக்கு தானே வரணும். ஏன் நான் போகிற வழியில் வந்து நிற்கிறீங்க? ஐயோ சார், சொல்லுங்க. அன்னைக்கு கூட பிஹெச்டி படிக்கிறத பற்றி கேட்கணும் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆனால் புருஷன் இல்லாத வீட்டில் எந்த ஒரு பொண்டாட்டியும் ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லி தான் ஜோதி என்னை வெளியில் போக சொன்னாங்க. அந்த நேரத்தில் நீங்களும் வந்தீங்க. எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் நான் வெளியே வந்துட்டேன். அதனால தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகாமல் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக உங்களுக்கும் ஜோதிக்கும் கல்லூரி பழக்கத்தோட சரி. ஆமாம் சார். ஓகே, நீங்கள் பிஹெச்டி படிக்கிறேன்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரவி சார். ரவின்னு சொல்லுங்க. பரவாயில்ல, அதனால என்ன. எப்போ படிக்க வரீங்க ரவி? எங்கே வந்து படிக்க போகிறீங்க? நீங்களே சொல்லுங்கள் சார். நீங்கள் எங்கே சொன்னாலும் நான் வந்து படிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு? என் வீடு உங்களுக்கு சௌரியமாப்படலையா? அதில் சார், நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே தான் ஃபீல் பண்ணுறேன். சரி, வேற எங்கே வந்து சொல்லிக் கொடுக்கணும்? நீங்களே சொல்லுங்கள். சார், பார்க், பீச்சுன்னு எவ்வளவோ இடங்கள் இருக்குது சார். என்ன பேசுறீங்க ரவி? தமிழுக்குன்னு, தமிழ் பாடங்களுக்குன்னு சில பண்புகள் இருக்கு. காத்து வாக்கில் படிக்கிறது இல்லை தமிழ், உயிரோட பின்னி பிணைஞ்சது. என்ன யோசிக்கிறீங்க? சரி, அப்போ எங்க வீட்டுக்கே வந்துருங்க. சார், உங்கள் ஒய்ஃப்? ஏன், அவ உங்களுக்கு தெரிஞ்சவ தானே? தெரியும் சார். பழக்கம் தானே? பேசி பழக்கம் தானேன்னு சொன்னேன். எங்கேயாச்சும் பார்த்தா பேசுவோம் சார். ஓ, பின்ன ஏன் தயங்குறீங்க ரவி? படிக்கணும்னு நினச்சா வாதியாருக்கு அவன் மாணவன் தான். இதில் வாதியாருக்கு வயசு குறைச்சலாக இருக்கலாம், இல்லை மாணவனுக்கு கூடுதலாக கூட இருக்கலாம். படிக்கும்போது வயசு வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் மாணவனாக வரீங்க, படிக்கிறீங்க,
தமிழை தேடி வந்த உங்களுக்கு தமிழ் பாடத்தை சொல்லிக் கொடுக்க போறேன். தமிழ் படிக்கிறவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோதியும் அப்படிதான். ஜோதி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சவங்க, நான் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சவன். ஆனா யாராவது எடுத்து சொன்னா அதை புரிஞ்சுக்கிற தன்மை ஜோதிக்கு உண்டு சார். வெரி குட். என்னை விட ஜோதியை நீங்க நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே ரவி, என்னையில இருந்து படிக்க வரீங்க? நீங்களே சொல்லுங்க சார். நாளைக்கே வாங்களேன். வரேன் சார், கண்டிப்பா வரேன். ஓகே ரவி, தேங்க்யூ சார். கிளம்புறேன். ஓகே சார், நாளைக்கு வந்துருங்க. கண்டிப்பா சார். வரேன். பாய் சார். காஞ்சனம் தரிசயாமி. சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? சங்கர், பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரே சங்கர் நாமஸ்ய. நீங்க சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? சங்கர், பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரே சங்கர் நாமஸ்ய. ஓம் ஸ்வாம் வரதனம் ஓம் மூஷிக வாகனே நமக. நானாவித மந்திர பொறுப்பும் சமர்ப்பயா. அக்கா, 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 அக்கா நில்லு. என்னக்கா? யாருக்கு அக்கா? என்னக்கா சொல்ற? நான் தங்கச்சி. மறந்து போச்சு. நினைவுகளை மறக்கலாம், ஆனா உறவுகளை மறக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. தெரிஞ்சு வந்துட்டல, அப்புறம் என்ன உறவு இருக்கு? அக்கா, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. யார்கிட்டயும் சொல்லாம ஊரை விட்டு ஓடி வந்துட்டல, அது யாருக்கு செஞ்ச கெடுதல்? நானா ஓடி வரல. கலை மேல இருக்கிற ஆர்வம் தான் என்ன ஊரை விட்டு ஓடி வர வச்சது. பரதநாட்டியத்துல பெரிய ஆளா வரணும்ன்றது என்னோட லட்சியம். ஊருக்குள்ளேயே இருந்தா அந்த லட்சியம் எப்படிக்கா நிறைவேறும்? அதுக்காக தான் சென்னை வந்தேன். இங்க வந்துதான் நான் சங்கரை பார்த்தேன். அவர்தான் என்ன காப்பாத்தினாரு. நாட்டியத்து மேல அவருக்கு பெரிய ஈடுபாடு. எனக்கு நாட்டியம் தெரியும்னு உடனே அவர்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது வெறும் நட்பு தான்க்கா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பான உறவும் இல்ல. இது நாம வணங்குற தெய்வத்து மேல சத்தியம். நீ செஞ்ச தப்புக்கு தெய்வத்தை துணைக்கு கூப்பிடுறியா? ஏண்டி, உன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த அப்பாவை நினைச்சு பாத்தியா? உன் அம்மாவை நினைச்சு பாத்தியா? உன்னோட பாசமா வளர்ந்த என்ன நினைச்சு பாத்தியா? உன்னை அந்த சாமி மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். என் திறமையை நான் உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சேன். மத்தபடி நான் வேற எந்த தப்பும் செய்யல. சங்கருக்கு எல்லாம் உண்மையும் தெரியும்க்கா. அவரோட சேர்ந்து என் படுக்காரைக்கு வர தெரியும்ல, அதையும் சொல்ல. ஐயோ அக்கா, அங்க நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல. நானும் அவரும் சேர்ந்து செஞ்ச நாடகம். அது கூட நீ அவரோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் நாங்க போட்ட திட்டம். நான் உண்மையை சொல்றேன்க்கா. நீ தான் அவரோட மனைவின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டேன். அதை தவிர நான் வேற எந்த தப்பும் செய்யல. இது நம்ம அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நீ செஞ்ச தப்பு 1 2 ஏன் அம்மாவை விட உன் அம்மாவை தான் நான் மேல நினைச்சேன். அவங்களே நீ ஏமாத்திட்டு வந்துட்ட. அன்பா ஆதரவா இருந்த அப்பாவையும் நீ ஏமாத்திட்டு வந்துட்ட. இதெல்லாம் போதாதுன்னு அம்மா கிட்ட, அதான் உங்க அம்மா கிட்ட நான் நாட்டியம் கத்துக்கிட்ட விஷயத்தையும் அவர்கிட்ட நீ சொல்லிட்ட. இது எல்லாமே நீ செஞ்ச தப்புதான். என்னக்கா, அந்த தப்புக்காக நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிடுக்கா, என்ன மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லு. முதல்ல எழுந்துரு, எல்லாரும் பாக்குறாங்க, எழுந்துரு. அப்பாக்கு 2 பொண்ணுங்க. அந்த 2 பொண்ணுங்களால அவருக்கு என்ன சந்தோஷம்?
ஒருத்தி ஊரை விட்டு ஓடி வந்து மனசை நோகடிச்சிட்டா, இன்னொருத்தி நான். என்னால மட்டும் அவர் என்ன சுகத்தை கண்டாரு? நான் புருஷனோட சேர்ந்து வாழறதா நினைச்சிட்டு இருக்காரு அப்பா. இப்போ அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இல்லக்கா, அப்பா ரொம்ப நல்லவரு. மனசால கூட யாருக்கும் எந்த தப்பு நினைச்சதில்ல. அவருக்கு எந்த குறையும் வராதுக்கா. அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். நீங்க நல்லா வாழ்வீங்க. அது வரும்போது வரட்டும். அது வரைக்கும் நீ அவரை நெருங்கி இருக்க வேண்டாம். என்னக்கா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க மட்டும் ஏன் எதை நம்ப மாட்டேன்றீங்க? 2 பேரும் உடம்பால தொட்டு பேசாம இருக்கலாம். மனசால முதல்ல நான் அவரை பார்த்தப்போ நான் தான் மனசை பறி கொடுத்திருக்கேன். நீ அக்கா, இப்பவும் நம்மள வளர்த்த அப்பா மேல சத்தியமா சொல்றேன், நான் வேணா ஒன்னு அவர்கிட்ட மனசை பறி கொடுத்திருக்கலாம். ஆனா சங்கர் அப்படி இல்லக்கா. நட்போட இலக்கணம் தெரிஞ்சவரு, மரியாதை தெரிஞ்சவரு. இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரான்னு நான் ஆச்சரியப்பட்ட காலம் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட மனுஷன் புருஷனா அமைஞ்சது நீங்க செஞ்ச பாக்கியம். ஆமா சித்ரா, நான் செஞ்ச பாக்கியம் தான். அட பாவி! ஜோதி ஒரு நிமிஷம். என்ன என்ன எதுக்கு மறுபடியும் வந்த? ஜோதி நான் Just shut up. எதுக்கு திருப்பி வந்தீங்க? உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் வேண்டாம். நம்பிக்கை துரோகி. ஜோதி நான் செஞ்சது அன்னைக்கு தப்புன்னு ஒத்துக்க போறியா? ஆமா, ஏன்னா அந்த தப்ப நான் செய்யல. அப்ப யார் செஞ்சா? நீ கூட கூட்டிட்டு வந்தியா அந்த அரவிந்தனா? நானா கூட்டிட்டு வரல, அந்த ஆள் தான். போதும், நிறுத்து. கூட்டிட்டு போனது யார் வீடுன்னு உனக்கு தெரியுமா? அவன் வீட்டை கூட்டிட்டு போய் என்ன பலவந்தப்படுத்தினது மட்டும் இல்லாம அவனுக்கு தீனி போடணும்னு நினைச்சியா? சத்தியமா எனக்கு அரவிந்த் வீடுன்னு தெரியாது. பாரு, அப்பாவித்தனமா ஏதோ காரியத்தை பண்ண போய் என்னையும் ஆபத்துல மாட்டி விட்டுட்டு இப்ப மறுபடியும் ஏன் தேடி வந்து தொலைச்சிருக்க? உனக்கு என்னதான் வேணும்? ஜோதி, நான் உன்னை மறந்து எவ்வளவு நாள் ஆச்சு. படுபாவி அரவிந்த், அவன் தான் எனக்குள்ள தூங்கிட்டு இந்த மனசை தூண்டி விட்டவன். எல்லாத்துக்குமே அவன் தான் ஜோதி காரணம். தயவு செஞ்சு என்ன நம்பு. இப்ப என்ன அந்த மனசு தூங்குதா இல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கா? நான் எல்லாத்தையும் என்னைக்கு மறந்துட்டேன் ஜோதி. மறந்துட்டேன்னா ஏன் மறுபடியும் இங்க வந்திருக்க? உண்மையை சொல்றேன் ஜோதி, உன்னை பத்தி இப்பெல்லாம் கனவுல கூட நினைக்கிறது இல்ல. ரொம்ப சுலபமா சொல்லிட்ட. நீ செஞ்ச காரியத்தினால என் வாழ்க்கையே அழிஞ்சிருக்கும். மறுபடியும் எதுக்காக இங்க வந்து தொலைச்சிருக்க? ப்ரொஃபசர் சார் தான் வர சொன்னாரு. என்னது ப்ரொஃபசரா? ப்ரொஃபசர் எதுக்கும் நீங்க வர சொல்லணும்? உனக்கே நல்லா தெரியும், எனக்கு தமிழ் மேல, ஐ மீன் தமிழ் பாடத்து மேல அளவில் ஆசை இருக்கு. உனக்கு தமிழ் பாடத்து மேல ஆசையா இல்ல தமிழோட மனைவி மேல ஆசையா? ஐயோ ஜோதி, அதெல்லாம் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. தயவு செஞ்சு நான் நம்பு ஜோதி. இத பாரு, உனக்கு தமிழ் படிக்கணும்னா போய் ஏதாவது காலேஜ்ல சேர்ந்துக்க. எதுக்கு இங்க வந்து ஏன் உயிரை வாங்குற? நான் ப்ரொஃபசரை பார்த்தேன். அவர்கிட்ட தமிழ் மேல இருக்கிற பற்ற பத்தி சொன்னேன். அவர் தான் கவுன்சிலிங் எடுத்துக்க வீட்டுக்கு வர சொன்னாரு. நிஜமாவே ப்ரொஃபசர் தான் உன்னை வர சொன்னாரா இல்ல அந்த அயோக்கியம் அரவிந்த் தான் சொல்லி அனுப்பினானா? தயவு செஞ்சு அந்த ஆளை பத்தி மறுபடியும் ஞாபகப்படுத்தாது ஜோதி. எல்லாத்துக்குமே காரணம் அந்த அயோக்கியம் தான். அவன் நிஜமாலுமே பெரிய அயோக்கியன். இத பாரு, நீங்க வர போறதா தமிழ் கிட்ட சொல்லவே இல்ல. சாரு வர சொல்லிதான் இங்க வந்திருக்கேன் ஜோதி. இல்ல, எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப தப்பா படுது. நீ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்க. இத பாரு, தமிழ் இங்க வந்தாலும் நான் உன்னை வீட்டுக்குள்ள விட போறது இல்ல. ஜோதி, நான் மறுபடியும் மனுஷனா மாறணும்னு தான் தமிழ் படிக்க விரும்பினேன். ப்ரொஃபசர் சாரை பத்தி வெளியே விசாரிச்சதுல அவரை பத்தி எல்லாமே ரொம்ப பிரமாதமா சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கு ஏற்கனவே உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது கூட சாருக்கு தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். தயவு செஞ்சு கூட பிஹெச்டி படிக்கிறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு அந்த சமயத்துல கூட போய் சொன்னேன். அந்த போய் கூட எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா? உன் புருஷன் உன் மேல சந்தேகப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் ஜோதி. சரி, நீ சொல்றது வேணா உனக்கு சரியா இருக்கலாம். ஆனா தமிழுக்கும் ஒன்னும் தெரியாம இல்ல. புருஷன் கிட்ட எதையும் மறைக்கிற ஆளு நான் கிடையாது. சார் இருக்காரு? எதுக்கு? அதான் ஏற்கனவே சொன்னல ஜோதி, இந்த மாதிரி முடியாது. கிளம்பு, இடத்த காலி பண்ணு. நான் ஒத்துக்க மாட்டேன். கிளம்பு. ஜோதி, இன்னும் என்ன நீ நம்பலையா? என்னைக்குமே நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ச்சே. ஹாய் ரவி. எப்போ வந்தீங்க? இப்பதான் சார். ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள போக வேண்டியதானே?
என்ன ஜோதி உள்ள கூட்டிட்டு போறதை விட்டுட்டு வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? நான் தான் ரவியை வர சொன்னேன். பிஹெச்டி படிக்கணும்னு சொன்னாரு. அதனால தான் இங்க வர சொன்னேன். இந்த பாருங்க, வரவங்க போறவங்களுக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் ஸ்கூலோ காலேஜோ இல்ல. இது குடும்பம் நடத்துற ஒரு வீடு. நீங்க நாளைக்கு 10 பேரை கூட்டிட்டு வருவீங்க, எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் என்னால அனுமதிக்க முடியாது. ஜோதி, 1000 பேருக்கு அன்னதானம் பண்றதும் ஒருத்தருக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதும் சமந்தான் ஜோதி. நாம விரும்பி படிக்க வச்சாலும் ரொம்ப பேர் படிக்க கஷ்டப்படுறாங்க. ரவி அவரா விருப்பப்பட்டு படிக்கிறேன்னு சொல்றாரு. நமக்கு தெரிஞ்ச படிப்பை 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா அதை விட தர்மம் வேற எதுவுமே இல்லை ஜோதி. நீங்க உள்ள வாங்க ரவி. வர வர இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையா கிடையாது. ஜோதி, மரியாதையை நாமளா கேட்க கூடாது, அது தன்னால வரணும். அதை விடுங்க, நீங்க வாங்க வாங்க. மாமா காஃபி. அத்தை என்னங்க? உமா, உன் கூட கல்யாணம் ஆச்சே அந்த கோடி வீட்டு அலமு இப்போ உண்டாயிருக்காளாம். அவளே வந்து நேரா சொல்லிட்டு போனா. போனவ சும்மா போல, உன் மருமகளுக்கு ஏதான விசேஷம் உண்டான்னு கொக்கி போட்டு போனா. என்னத்த சொல்றதுனே தெரியல. அதை சொன்னா கூட பரவாயில்லம்மா. இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. உன்னை பத்தி இல்ல, உன் புருஷனை பத்தி தான். நல்லா இருக்குப்பா. ஊர்ல யார் யார் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்ல தெரியல. உங்க மருமகளுக்கு புத்தி சொல்ல தெரியல. அடுத்தவங்க புத்தி சொல்ற அளவுக்கு என் அப்பா உன்னை என்ன தண்டமா வளர்க்கல. எல்லாம் புரியுற மாதிரி தான் வளர்த்திருக்காரு. அம்மா, அந்த போன் எடுத்து யார் என்னன்னு கேளுமா. ஹலோ ஹலோ உமா குட்டி. அப்பா, அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல? நல்லா இருக்கேம்மா. நீ இல்லாத குறைதாம்மா எனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. உமா, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரிம்மா. மாப்ள? அவரும் நல்லா இருக்காரு. ஏமா உமா, மாப்ள உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாரா? எதுவா இருந்தாலும் புருஷன் மனசு அறிஞ்சு நடந்துக்க. உன்கிட்ட சந்தோஷமா தானே இருக்காரு? எனக்கு என்ன குறைச்சல்? எல்லாரும் என்ன சந்தோஷமா தான் பாத்துக்கிறாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. அதெல்லாம் சரிம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னு எத்தனை முறை சொல்றதுப்பா? அது இல்லம்மா, உன் வயித்துல பூவு பிஞ்சு ஏதாவது வளருதான்னு கேட்கலான்னு தான். நான் மாசமா இருக்கேனான்னு கேக்குறீங்களாப்பா? அதுக்குள்ள என்னப்பா அவசரம்? அது நாங்க கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறோம். சம்பந்தி இருக்காரா? இதோ மாமா பக்கத்துல தான் இருக்காரு. பேசுறீங்களா? குடுமா. குடுக்குறேன். அப்பா. சம்பந்தி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதுவும் இல்லாம ஒரு நல்ல குடும்பத்துல என் பொண்ணை கொடுத்துட்டேன். அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன வேண்டி இருக்கு? அதுக்காக பொண்ணை வந்து பார்க்க மாட்டீங்களா? நீங்க அடிக்கடி வந்து போனா தானே உமாவுக்கு ஆறுதலா இருக்கும். என்னை விட என் பொண்ணை நீங்க பாதுகாப்பா பாத்துக்கிறீங்க. நான் எதுக்காக அங்க அடிக்கடி வந்து போனோம்? இப்ப கூட நான் போன் பண்ணது தீபாவளி வருது, தீபாவளி வருஷம் வச்சு அனுப்பணும். உமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு ஒரு ஆசை. அதனாலதான் அங்க வரலான்னு இருக்கேன். சந்தோஷம். உங்க பொண்ணுக்கு நீங்க செய்ய போறீங்க. சரி சம்பந்தி. சம்பந்தி அம்மா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, மரும வந்தாச்சு, வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு காலாட்டிக்கிட்டு ஜம்முன்னு சோபாவில் உட்காந்துட்டு இருக்கா. சரிங்க. உமா கிட்ட போனை கொடுக்கவா? நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். சரி சரி, வந்துருங்க வந்துருங்க, வாங்க. ஏங்க, சம்பந்தி என்ன சொன்னாரு? தீபாவளிக்கு வரிசை வைக்கணுமா, பொண்ணை மாப்பிள்ளை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. உமா இங்க இருந்து என்ன சந்தோஷத்தை கண்டா? பிறந்த வீட்டுக்கு போய் 4 நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். ஏன் அத்தை, எனக்கு என்ன குறைச்சல்? இங்க எனக்கு என்ன குறைன்னு நினைக்கிறீங்க? என் அம்மா முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. என் அம்மாவா நீங்க என்ன பாத்துக்கிறீங்க, அது போதும் எனக்கு. அப்புறம் அப்பா கிட்ட இங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் நீங்க காட்டிக்க வேண்டாம். தெரிஞ்சா வருத்தப்படுவாரு.